வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅഖுதுஹு சினத்துன் வ லா நௌம். ஸதகல்லாஹுல் அஸீம். وقال رسول الله صلى الله عليه وسلم من قرأ آية الكرسي في دبر كل صلاة مكتوبة لم يمنعه من دخول الجنة إلا أن يموت أو كما قال عليه الصلاة والسلام. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. சஹாபாக்களிடத்திலே சில நேரத்திலே விடுகதை போன்று கேட்பார்கள். ஒரு கேள்வியை கேட்டு அந்த கேள்விக்கு சஹாபாக்களை பதில் சொல்ல வைத்து அந்த பதிலை சரி செய்வார்கள். அந்த அடிப்படையிலே உங்களிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறேன். நமக்கு தெரிஞ்ச கேள்விதான். குர்ஆன்ல உள்ள ஆயத்தில் 6666 வசனங்கள்ல ரொம்ப சிறந்த வசனம் எது? யாருக்காவது தெரியுமா? ரொம்ப சிறந்த வசனம் ஒரு வசனம் ஆயத்துல் குர்சி. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பரக்கத் செய்வாங்க. இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களிலே முதல் ரகாத்திலே ஓதப்பட்ட வசனம் ஆயத்துல் குர்சி. தராவிலையும் முதல் ரகாத்தில் அதுதான் ஓதணும், வித்ருவாஜிலையும் அதுதான் ஓதணும். சஹாபாக்கள் இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி இடத்துல கேட்குறாங்க, குர்ஆன்ல உள்ள ஆயத்திலேயே ரொம்ப சிறந்த ஆயத்து எதுன்னு கேட்டு அந்த சஹாபி ஆயத்துல் குர்சின்னு பதில் சொல்லி அந்த சஹாபியை தட்டி கொடுக்குறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பேற்பட்ட அந்த ஆயத்துல் குர்சியை அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா திருக்குர்ஆனுடைய மிகப்பெரிய சிறந்த மகத்துவமான ஒரு வசனமாக அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். இருக்கிறதுல எல்லா வசனங்களை விட சிறந்த வசனம் எது என்று ஒரே ஒரு வசனம் சொல்லணும்னா ஆயத்துல் குர்சி. அந்த ஆயத்துல் குர்சி குறித்து ஒரு நிகழ்ச்சி, ரொம்ப அற்புதமான வியக்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்தோட பொருளை பாதுகாப்பதற்காக நியமிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு மாதிரி நம்ம தனித்தனியாக ஒவ்வொருத்தவங்க ஜகாத்து கொடுக்க மாட்டாங்க. அன்றைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொருவரும் ஜகாத்தை பைத்துல் மால் இடத்தில் ஒப்படைப்பார்கள். பைத்துல் மாலில் உள்ள எல்லாருடைய ஜகாத்தும் வந்ததுக்கு அப்புறம் யாருக்கு தேவைப்படுகிறதோ பைத்துல் மாலிலிருந்து தேவையுள்ளவர்களுக்கு செல்லும். இதுதான் ஜகாத்தோட முறையாக இருந்தது. இன்றைக்கு நம்ம தனித்தனியாக கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன நடக்கும்னா, இந்த மாதிரி எல்லாருடைய பொருளும் கிடைக்கும் பொழுது அந்த பொருளை பாதுகாப்பதற்காக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த நம்பகத்தகுந்த சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இடத்துல அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைக்கும் பொழுது என்ன ஆச்சு, இரவு நேரத்தில் ஒரு நாள் ஒருவர் வந்து அந்த பொருள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளுறான். அள்ளும் பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துட்டு அவனை பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு பொறுப்பு இல்லையா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க, அந்த பொறுப்பை அவங்க சரியாக செய்யணும்ல, உன்னை ரசூலுல்லாஹ் இடத்துல நான் கண்டிப்பாக ஒப்படைச்சே தீருவேன்னு நிற்கிறாங்க. வந்தவன் என்ன சொல்கிறான், எனக்கு புள்ள குட்டி இருக்குது, எனக்கு வீட்டில் வறுமை, அதனால தான் நான் திருட்டிட்டேன், இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், இந்த ஒரே ஒரு வாட்டி என்னை மன்னிச்சிடுங்கன்னு ரொம்ப கெஞ்சுறான். இருந்தாலும் இவன் விடுறதா இல்லை, ரொம்ப கெஞ்சி அன்னைக்கு தப்பிச்சிட்டான் அந்த மனுஷன். மறுநாள் காலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களா கேட்குறாங்க. அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சியே தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, நேற்று உங்கள் இடத்துல ஒருத்தன் வந்தானா? ஆமாம், நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. வந்தான், இந்த மாதிரி ரொம்ப கெஞ்சிட்டு போயிட்டான், அவன் இன்றைக்கும் வருவான். அதே மாதிரி 2வது நாள் மீண்டும் வருகிறான், பொருளையெல்லாம் எடுக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு. அவரை பிடிச்சிட்டான். வந்தவனை பிடிச்சிட்டாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பிடிச்சிட்டு, இன்றைக்கி நான் அவனை விட்றதா இல்லை, இன்றைக்கி நீ வருவன் ரசூலுல்லாஹ் எனக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க. அவன் மறுபடியும் அதே மாதிரி கெஞ்சுறான், நான் புள்ள குட்டிக்காரன், எனக்கு வீட்டில் வறுமை இருக்குது, என்னை விட்டுருங்க, இதுக்கப்புறம் வந்தேன்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, ரொம்ப கெஞ்சுறான். கெஞ்சி அந்த 2வது நாளும் நழுவிட்டான். மீண்டும் மறுநாள் காலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அதே மாதிரி நடக்குது. என்ன, நேற்று வந்தானா? ஆமாம் ரசூலுல்லாஹ், இந்த மாதிரி கெஞ்சினா போயிட்டான், நான் சொல்கிறேன் மறுபடியும் நாளைக்கு வருவான்.
அதே மாதிரி மறுநாள் வரான், 3வது நாளும் திருடுறான், கையும் கிளவாமல் மாட்டிக்கிட்டான். இப்போ தப்பிக்க முடியாது. ஏன்னா 2 நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி விஷயம் தெரிஞ்சிடுச்சு. அப்போ ஒரு விஷயத்த சொல்கிறான், என்னை இந்த வாட்டி நீங்கள் என்னை தப்பிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி தருவேன். அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டா இரவு நேரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பான், சைத்தான் உங்களை நெருங்கவே மாட்டான். அப்பேற்பட்ட ஒரு பாக்கியமான ஒரு விஷயத்தை கற்று தருவேன், என்ன நீங்கள் விட்டால் கற்றுத்தரேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்னன்னு கேட்குறாங்க. அப்போது வந்தவன் சொல்கிறான், குரானில் உள்ள ஒரு ஆயத்து இருக்குது அல்லவா, ஆயத்துல் குர்சி. அந்த ஆயத்துல் குர்சியை யார் ஒருவர் இரவு நேரத்தில் ஓதுறாரோ அவருக்கான பாதுகாப்பு அல்லாஹ். இரவு நேரத்தில் பாதுகாப்பாக இருக்கக்கூடியவன் அல்லாஹ். 1. 2வது விஷயம், இரவு நேரத்தில் ஆயத்துல் குர்சியை ஓதிட்டா ஃபஜ்ர் வரைக்கும் சைத்தான் நெருங்க மாட்டான். இந்த 2 விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு வந்தவன் போயிட்டான். மறுநாள் காலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து அதே மாதிரி நிகழ்ச்சி நடக்குது. இந்த மாதிரி நேற்று வந்தானான்னு கேட்குறாங்க. ஆமான்னு சொல்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதுக்கப்புறம் நாயகமே கேட்குறாங்க, அவன் வேற ஒன்று சொன்னானே அதையும் சொல்லுங்க. சொல்லும் பொழுது இந்த விஷயத்தை அவர்கள் சொல்கிறார்கள். சொன்னதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வந்தவன் பொய்யன், வந்தவன் பொய்யன், ஆனால் அவன் சொன்ன விஷயம் உண்மை. வந்தவன் பொய்யன், ஆனால் சொன்ன விஷயம் உண்மை. அப்புறம் கேட்குறாங்க, அபூ ஹுரைரா நேற்று வந்தது யாருன்னு தெரியுமா? இத்தனை நாளாக 3 நாளாக வந்துட்டு இருக்கானே ஒருத்தன், அது யாருன்னு தெரியுமா? நாயகமே எனக்கு தெரியல. தாக்க ஷைத்தான், தாக்க ஷைத்தான், வந்தவன் ஷைத்தான். ஷைத்தான் வந்திருக்கிறான், திருடி இருக்கிறான், கடைசியாக தப்பிக்கும் பொழுது இந்த விஷயத்தை சொல்லி கொடுத்திருக்கிறான். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், வந்தவன் பொய்யன் ஆனால் சொன்ன விஷயம் உண்மை. இது ஏதோ கட்டுக்கதை இல்லை, சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய செய்தியை நான் சொல்கிறேன். எனவே ஆயத்துல் குர்சியை யார் ஒருவர் இரவு நேரத்தில் ஓதுகிறார்களோ அவர்களுக்கான பாதுகாப்பு அல்லாஹ், முதல் விஷயம். 2வது, ஃபஜ்ர் வரை ஷைத்தான் நம்மளை தீண்ட மாட்டான். இந்த 2 ப்ரொடெக்ஷனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்துல் குர்சிக்கு தந்திருக்கிறாங்க. இன்னொரு செய்தி இருக்கிறது, யார் ஒருவர் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் மன் கரஅ ஆயத்துல் குர்சி ஃபி துபுரி குல்லி ஸலாத்தின் மக்தூபா, ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பிறகும் யார் ஒருவர் ஆயத்துல் குர்சியை ஓதுகிறாரோ லம் யம்னஉஹு மின் துஹூலில் ஜன்னதி இல்லா அய்யமூத், அவர் சுவர்ணம் செல்வதற்கு தடையாக இருப்பது மரணம் மட்டும்தான். அவர் மௌத்தா போயிட்டார்னா சொர்க்கத்துக்கு போயிடுவார். நசையில் வரக்கூடிய ஹதீஸ். எனவே நம்மளுடைய பழக்கமாக என்ன வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சியை ஓதணும். நிறைய திக்ர் இருக்குது, நிறைய ஹதீஸ்களில் ஒவ்வொரு திக்ர்கள் வருகிறது. அதையெல்லாம் ஓதுகிறோமோ இல்லையோ, அது வாய்ப்புள்ளவர்கள் ஓத வேண்டும். ஆனால் ஆயத்துல் குர்சியை ஓதுவதற்கு நாம் தவறு விடக்கூடாது. அதனால தான் நம்ம எப்போவுமே ஆயத்துல் குர்சிக்கு ஒரு சின்ன கேப் விடுவோம், பார்த்தா தான் தெரிஞ்சிருக்கும். ஆயத்துல் குர்சியை யார் ஒருவர் ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பிறகு ஓதுகிறாரோ அவர் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஒன்றே ஒன்று தான் தடையாக இருக்குது, மவுத்தா போயிட்டா அவர் சொர்க்கத்துக்கு போயிடலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட மிக பாக்கியம் நிறைந்த ஒரு வசனமாக இருக்கிறது தான் இந்த ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சியில் அப்போ என்ன இருக்குது? இவ்வளோ சிறப்பு மிகுந்த வசனமாக இருக்கக்கூடியதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அதில் வரக்கூடிய 2 வார்த்தைகள், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் அல் ஹய்யுல் கய்யூம். அல் ஹய்யுல் கய்யூம் என்ற 2 வார்த்தை. அல் ஹய்யு என்றால் நித்திய ஜீவன், அல் கய்யூம் என்றால் நிலையானவன். இந்த 2 வார்த்தை இருக்கிறது அல்லவா, அல்லாஹுவுக்கு மிக பிடித்தமான வார்த்தை, ரொம்ப பிடித்தமான வார்த்தை. எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு ஹதீஸ்களில் சொல்லியிருக்கிறார்கள். ஒருவர் துவா கேட்டுட்டு இருக்காரு, துவா கேட்கும் பொழுது ஒரு பெரிய துவா, அந்த வார்த்தையில், அந்த துவாவில் அல் ஹய்யுல் கய்யூம்ன்ற வார்த்தை இடம் பெற்றுடுச்சு. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த நபர் அல்லாஹுடைய இஸ்முல் ஆலமை வைத்து துவா கேட்டு விட்டார், அவருடைய துவா அல்லாஹ் ஏற்காமல் இருப்பதில்லை. இஸ்முல் ஆலம் என்று ஒன்று இருக்குது, அந்த பேரை வைத்து கேட்டால் அல்லாஹ் துவாவை கபூல் செய்வான்.
அந்த மனிதர் இஸ்முல் ஆலமை வைத்து துவா கேட்டு விட்டால் அவருடைய துவாவை அல்லாஹ் ஏற்காமல் இருப்பதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த அல் ஹய்யுல் கய்யூம்ன்ற வார்த்தை திருக்குர்ஆன்ல 3 இடத்துல மட்டும்தான் வருது. ஒன்று ஆயத்துல் குர்சில வருது. ரெண்டாவது இன்றைக்கு 9வது ரக்காத்துல ஆல இம்ரானுடைய சூறாவுடைய முதல் பக்கத்தில் வரக்கூடிய அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். 2 மூணாவது சூரத்து தாஹால வானத்தில் உஜூஹுலில் ஹய்யுல் கய்யூம். இந்த 3 இடத்துல மட்டும்தான் திருக்குர்ஆன்ல வருது. எனவே இந்த வார்த்தை மிக பிடித்தமான வார்த்தையாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு இந்த வார்த்தையை கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. இந்த வார்த்தைகளை வைத்து துஆ கேளுங்கள். யா ஹய்யூ யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ். இந்த துஆவுடைய பவர் எந்த அளவுக்குன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரு போரினுடைய பொழுது அந்த முன்னாடி நாள் இரவு இந்த துஆவை தான் தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தாங்க. யா ஹய்யூ யா கய்யூம், ஹய்யானவனே கையூமானவனே நிலையானவனே உயிருள்ளவனே பிரஹ்மதிக அஸ்தகீஸ், உன்னுடைய கிருபையை கொண்டு நான் உதவி தேடுகிறேன். இந்த துவாவை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள் பத்ரு போருக்கு முன்தினம். இப்பேற்பட்ட மிகப்பெரிய பாக்கியத்திற்குரிய வசனமாக இந்த ஆயத்துல் குர்சி இருக்கிறது. அந்த ஆயத்துல் குர்சியை தொடர்ந்து ஓதுவோம். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதுவோம். இரவு தூங்குவதற்கு முன்பு ஓதுவோம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓதுவோம். இந்த மகத்துவமான இந்த ஆயத்துல் குர்சியினுடைய அனைத்து ஹைறுகளையும் பரக்கத்துகளையும் பெற்ற கூட்டமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்குவானாக. ஆமீன். வ ஆஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.